குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டிவியில் நியூஸ் பார்த்தேன். ஏதோ ஒரு ஊரில் பூனைக்குட்டின்னு நினச்சி புலிக்குட்டியை வளர்த்துட்டாங்க, அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா நாம் மனுஷங்களும் அப்படித்தானே. மனுஷங்க உள்ள நல்லவன் கெட்டவன் 2 பேர் இருக்கும்போது நம்ம கம்ஃபர்ட்டுக்கு கெட்டவனையும் ஃபுல்லாக வளர்த்துடுறோம். நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல நட்பு வட்டாரம், பழக்க வழக்கங்கள் நல்லதாக இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற நல்லவன் வளருவான். கெட்டவனுக்கு சாப்பாடு கிடைக்காம அவன் அழிஞ்சிடுவான். ஆனால் நம்ம கெட்ட எண்ணங்கள், பொறாமை, அடுத்தவங்களை கெடுக்கிறது, பணத்துக்காக எல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி கெட்டவனை வளர்த்து விட்டுறோம் ஒரு ஸ்டேஜில். நான் எல்லாரையும் பொதுவாக சொல்லலை, நம்ம ஜென்ரலாக பண்ணக்கூடிய விஷயத்த சொல்கிறேன். நானுமே ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி இருந்திருக்கேன். ஸோ அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம நல்லவனுக்கு மட்டுமே சாப்பாடு போடுவோம். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, நல்ல புஸ்தகங்கள் படிப்போம், நல்ல மனிதர்களோட பழக்கத்தை வச்சுப்போம். கொடுத்து நல்லவனை மட்டுமே வளர்ப்போம். கெட்டவனுக்கு சாப்பாடு போடாமல் பட்டினி போட்டு அவனை கொண்டுடலாம். ஸோ எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இது என்னுடைய புரிதல் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிட்டது. தேங்க்யூ.